நமஸ்காரம். நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையோ குழந்தைகளோ பிறக்கிறார்கள். அந்த குழந்தை நன்னா இருக்கணுங்கிறது தான் எல்லாருக்குமே ஆசை. அதுவும் இந்த நாட்களில் ரொம்ப குறைவாவே குழந்தை பெற்றுக்கிறதுனாலே அத்தனை அன்பையும் பாசத்தையும் அவர்கள் பேரில் கொட்டித்தான் வளர்க்கிறோம். இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றுத்திறனாளியாக அந்த குழந்தை இருந்தால் அப்ப அதனால நன்மையா கஷ்டமா, அந்த குழந்தைக்கு நன்மையா கஷ்டமா, இல்ல இதை பாத்துக்கிற பெற்றோர்களுக்கு நன்மையா, இது எதனால இந்த மாதிரி ஆச்சு, மேல அந்த குழந்தைகளுக்கு எப்படி அவர்களுக்கு கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி இதெல்லாம் எப்படி ஏற்படும், இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப இதை போல பிறவி கிடைக்கும் போது அது எதனால் ஏற்பட்டிருக்கு, ஓஹோ பெரிய பாவம் போல் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் குறைபாடோட மாற்றுத்திறனாளியா பிறந்துடுறார்கள் இன்னும் சொல்ல தோணும். ஒரு சின்ன விதத்துல அது சரி, ஆனா அதை பார்க்க வேண்டிய கோணம் வேறு. இப்ப பல சமயங்களில் மாற்றுத்திறனாளிகள் அதுவும் மனம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ரொம்ப நீடித்து ஆயுள் அவ்வளவு தீர்க்கமா இருக்கிறது இல்லை. 40-45 வயசு வரைக்கும் தான் பார்க்க முடியாது. இது எதனால் இப்படி ஏற்படுறது? இல்ல இன்னும் சில குழந்தைகள்லாம் 2 வயசு 3 வயசு 6 வயசு அப்படியே போயிடுறாளே, இது எல்லாம் மகா பாப்பமா இருக்குமோன்னு தோணும். அது அப்படி இல்லை. நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிறவியில் நிறைய புண்ணியங்கள்லாம் இருக்கு. அந்த புண்ணியத்துக்குரிய பலனை நாம பெறணும். ஆனால் ஏதோ ஒரு சிறு பாபம் அதுக்கு தடங்கலா இருக்கு. அந்த பாபத்தை எப்படி போக்குறது? போக்கினா தான் புண்ணியத்துக்குரிய பலன் கிட்டும். அந்த பாவம் தொலையறதுக்கு தான் ஒரு பிறவியை கொடுக்கிறார் பகவான். அது சின்ன பாபமா இருக்கவே அப்படி பிறவி கிடைக்கிறது. ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்கவே அந்த பிறவியை சீக்கிரம் முடிஞ்சு விடலாம். அல்லது இத போல கஷ்டத்தை நன்கு இன்டென்ஸா அனுபவிச்சுட்டு அந்த கஷ்டத்தையே தொலைத்து விடலாம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த பாபம் தொலையணும். அது தொலைஞ்சு போயிடுத்துனால் அப்ப மறுபடியும் பழையபடிக்கு அந்த புண்ணியத்தினுடைய பலன் நமக்கு கிடைச்சிடும். அதனால இத போல டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருக்கிறதுனால எல்லாம் ஏதோ மகா பாபமா இருக்கா நினைச்சுக்க வேண்டாம். நிறைய புண்ணியம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு பாபம் தடங்கலா இருக்கு. அதை முடிச்சாதான் அந்த புண்ணியத்துக்குடைய பலன் கிடைக்கும். அப்ப அந்த தடங்கலை விளக்கணும் இல்லையா? அதற்காக ஏற்பட்டு தான் சட்டுனது முடிஞ்சு விடுறது. ஆகவே இப்போ அந்த குழந்தைகளாலே கர்மயோகமோ பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ண முடியலையே அப்படின்னு இப்போ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எப்படியே ஏற்கனவே அவர்களுக்கு புண்ணியம் இருக்கு. அதன் பலமா அடுத்தது ஒரு உயர்ந்த பிறவி கிடைக்கலாம், பக்திமானா நம்ம இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அப்ப அதன்படிக்கு தான் ஏற்பட போறது. இந்த நடுவில் இருக்கிற பிறவியில் 12 வயசு ஆற வரைக்கும் பண்ற எந்த பாவ புண்ணியமும் கணக்கு கிடையாது. மேலும் மாற்றுத்திறனாளியா இருந்துட்டதுனாலே நாம என்ன தவறிழைத்தாலும் அது கணக்கெடுக்க போறதில்லை. அப்ப என்ன ஆகும்? கணக்கு கூடவே கூடாது, புண்ணியமும் கூடாது, பாவமும் கூடாது. ஆனா இருந்த இந்த ஒரு சின்ன பாவம் கழிஞ்சு படுத்து பாருங்க. இப்ப அதே நம்ம பிறவியை கம்பேர் பண்ணினா நமக்கு 4 புண்ணியம் வர்றதுக்குள்ள 400 பாவம் சேர்ந்துடுறது. ஆனா இப்ப அவர்களுடைய பிறவியை பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியமே சேராது, ஆனா பண்ணிருக்கிற பாவம் கழிஞ்சு போயிடும். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த கணக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா இது கொஞ்சம் அவர்களோட கூட இருக்கிறவர்களுக்கு தானே அந்த சிரமம் தெரியும். இந்த கணக்கு நான் சொல்லலாம், கால்குலேஷனுக்கு நல்லா இருக்கும்.
சாமி நீர் கூட இருந்து பட்டாத்தானே தெரியும்னா கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அது அவ்வளவு சுலபமானதே இல்ல. ஆனா அதனுடைய லாஜிக் அதன் பின்னாடி என்ன இருக்குங்கிறதான் உங்களிடத்துல இப்ப நான் முன் வச்சுட்டு இருக்கேன். சரி, இது அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட கஷ்டம் இல்ல. ஏன்னா அவர்களுடைய தனி உலகம், அவ அந்த உலகத்துல கஷ்டமும் படுறதில்ல. கூட இருக்கிறவாளுக்கு தானே கஷ்டம் என்று சொன்னால் வாஸ்தவம் தான். பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா மிகவும் கடினம் தான். அப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னால், நமக்கு அத துன்பமா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் பட்ட துன்பத்துக்காக பாபங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும். இல்ல அத நான் துன்பமாவே எடுத்துக்கல, நான் இன்பமாவே எடுத்துக்கிறேன், இத நான் பண்ண ஒரு பெரிய சர்வீஸா எடுத்துக்கிறேன் என்று சொன்னால் அப்ப அந்த சர்வீஸுக்குரிய புண்ணியம் வந்துவிட போகுது. அப்ப ரெண்டு ஆங்கிள் இருந்து பாருங்க. இத துன்பம் எடுத்துட்டா பழைய பாபங்கள் கழிஞ்சுட போறது. ஏன்னா துன்பப்பட துன்பப்பட பாபங்கள் தொலைஞ்சு போயிடும். இல்ல இத நான் நல்லா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருக்கேன், இத பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், இதை நான் ஒரு சர்வீஸாவே செய்யறேன்னா அப்ப பரோபகாரம் பண்ணோம்னா புண்ணியம் கிடைக்கும். அதனால புண்ணியம் கிடைக்க போறது. இந்த ரெண்டுத்துக்குள் எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம். பாவம் கழிஞ்சாலும் நல்லதுதான், புண்ணியம் கிடைச்சாலும் நல்லதுதான். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதையும் சொன்னேன். அதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு பின்னாடி அதை எந்த கோணத்திலேருந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் பாவம் புண்ணியம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்டிராக்ட் விஷயம், அதிருஷ்டம். ஆனா திருஷ்டம் கண்ணுக்கு நேர பார்க்கிறோமே, அது படுற கஷ்டம் பட்டதுதான். என்னால் கஷ்டம்னு எடுத்துட்டா கண்டிப்பா படுறதுதான். ஆனா நான் பார்த்ததுல இருந்து நிறைய பெற்றோர் இந்த மாதிரி குழந்தைகளை பாத்துக்கிறவா எல்லாரும் அத கஷ்டம்னே எடுத்துக்கிறதே இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த புருஷனை விட அந்த மனைவிக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கு. இந்த குழந்தைகளை கூட்டுன்னு வர்றதோ கொண்டு போய் விடுறதோ ஏதா இருந்தாலும். அதுவும் சமீபத்துல இந்த அபியாச கேந்திரான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இப்ப அதுல 18 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கா. அவளோட பழகிற சந்தர்ப்பம் இப்பதான் 2-3 மாசமா தான் கிடைச்சது. அதுல பார்த்ததுல இருந்து அடியனுக்கு இத்தனால தெரியாத பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எவ்வளவு பிராக்டிக்கலா பாசிட்டிவா மக்கள் எடுத்துக்கிறா, அதை பத்தி அவ கவலைப்படலையே. ஆனா நாம போய் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துன்பம் துன்பம்னு என்னமா குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் வெட்கமா கூட இருந்தது. ஆகவே நன்கு இதை பத்தி பரிசீலனை பண்ணி நம்மால எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவ முடியும், எத்தனை தூரம் நம்ம வாழ்க்கையில அவர்களை சேர்த்து வாழ்த்துக்க முடியும், அது எந்த குறையும் சொல்லாமல் அது ஒரு நம்ம ஒரு பரிகாச புத்தியோட கண்டிப்பா பார்க்காமல் அத போல உயர்ந்த மனசை வளர்த்துண்டு அவர்கள்ட்ட நடந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.